அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம மெயினா எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். டிஎன் செட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி தான் அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் மாரி தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஆன்லைன் மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ இத பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சப்போஸ் அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க தெரியும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரோலிங் ஆயிட்டு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஃபார் டிஎன் செட் எக்ஸாம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாம் பத்தி கிளியரா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் கிடையாது. நம்ம வெப்சைட்லயே டைரக்ட்டா வந்து பார்த்துக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2024 மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இது யுஜிசி அல்லது சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அதே மாரி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க குடுத்ததுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா, எந்த மாரி நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு டைரக்ட்டாவே காமிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு ஏப்ரல் மந்த் 1 டேட்லருந்து ஏப்ரல் மந்த் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது 1 மாசம் வந்து டைம் குடுக்குறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மே மந்த் 2ஆம் தேதி வரைக்கும் பே பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 12 மணிக்குள்ள நீங்க வந்து பே பண்ணிறணும். மேக்ஸிமம் நீங்க வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பே பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடுல தான் நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ற டேட்டு ஏப்ரல் மந்த் 1 டேலருந்து ஏப்ரல் மந்த் கடைசி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் குடுத்துருக்காங்க. நம்ம பே பண்றதுக்கு 02 மே 2024 அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, 11:50 வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. மார்னிங் வந்து பிஃபோர் 12:00க்குள்ள நீங்க பே பண்ணிறணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் தான். இப்ப ஜெனரல் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 2,500. பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000. எஸ்சி, எஸ்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஆ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 ஃபீஸு. தேர்ட் ஜெண்டருக்கு வந்து நோ ஃபீஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாமோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவல் தான். ஆனா சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்லயே உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1000, 500, 250 தான் வரும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி 2500, ஓபிசி கேட்டகரியில வரக்கூடியவங்களுக்கு அத்தன பேத்துக்குமே 2000 பிளஸ் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 ஃபீஸ் ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஹையஸ்ட் அமௌண்ட் கடைசி நேரத்தில வந்து நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில வந்து நெறைய பேர் வந்து ஒரே வெப்சைட் ஓப்பன் பண்றதுனால நமக்கு சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்துக்கு அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன் பை ஒன்னா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மே மாசம் 3ஆம் தேதி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மே மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 11:50 மணி. அதாவது காலையில 12 மணிக்குள்ள நீங்க கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட், உங்களுடைய எக்ஸாம் சென்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா இந்த வெப்சைட்ல தான் நாங்க குடுப்போம். ஸோ இதிலிருந்து தான் நீங்க டைரக்ட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 2 ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஒண்ணு வந்து மார்னிங் ஒரு மேஜர் வந்து எழுதுவாங்க. ஈவினிங் அதர் மேஜர் வந்து எழுதுவாங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 2 ஷிஃப்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:00 டூ 12:00 வரைக்கும். செகண்ட் ஷிஃப்ட் வந்து 2:00லிருந்து 5 மணிக்கு வரையும் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆஸ் யூசுவல் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து வருகின்ற ஜூன் மந்த் 3ஆம் தேதியிலிருந்து
ஜூன் மந்த் 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். டென்டேட்டிவா குடுத்துருக்காங்க. ஸோ கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டேட்ல வந்து ஃப்ரீயா இருக்கோ, அந்தந்த டேட்ல வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சில பேத்துக்கு முன்னாடியே நடத்துவாங்க. சில பேத்துக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து நடத்துவாங்க. இது ஜூன் மந்த் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் மந்த் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இந்த கீழ என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா படிச்சு பாருங்க. ஏன்னா முக்கியமானது நமக்குடைய போட்டோ சைஸ் வந்து குடுத்துருக்கணும். பேக்கிரவுண்ட் இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? அது ஒண்ணு. உங்களுடைய சிக்னேச்சரோட சைஸ் என்ன? இதெல்லாம் வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நீங்க பிஜி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாவே போதுமானது. பிளஸ் வந்து பிஜி வந்து கடைசி ஃபைனல் இயர் 4த் செமஸ்டர் வந்து எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும், நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா சிஎஸ்ஆர் நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே போல தான் இதுலயும் வந்து இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் இப்போ ஒண்ணு பிஜி டிகிரி முடிச்சிருக்கலாம். இல்ல பிஜி டிகிரி ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 4த் செமஸ்டர் வந்து எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும், நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் தான் இதுல முக்கியமானது. ஏன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இதுல. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம். பேப்பர் 1, பேப்பர் 2வோட அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ நெட் வந்து ஸ்லோவா இருக்கு. ஒரு நிமிஷம். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். பேப்பர் 1. ஸோ அந்த பேப்பர் 1 வந்து பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸு. டோட்டல் மார்க் வந்து 100 மார்க் குடுத்துருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸு. இதுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஓவரால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 200 மார்க். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2மே சேர்த்து நம்ம 300 மார்க்குக்கு 3 மணி நேரத்தில வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுத போறோம். ஸோ செக்ஷன் ஒரே ஒரு செக்ஷன் தான். காலையில ஒரு மேஜர் வந்து எழுதலாம். பிசிக்கல் சயன்ஸ் எழுதுவாங்க. ஈவினிங் வந்து கெமிக்கல் சயன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாரி மாத்தி மாத்தி குடுப்பாங்க. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 சிலபஸ் பொறுத்தவரைக்கும் இவங்க இங்க வந்து ஷார்ட்டா தான் குடுத்துருக்காங்க. இது 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 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி எக்ஸாம் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1ங்கிறது 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க். பேப்பர் 2 உங்களுடைய மேஜரு 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க். ஸோ இதுல வந்து மெயினா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் சிலபஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ்ன்னு அப்படின்னு குடுத்துருப்பாங்க இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் வந்து குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அரபிக், ஆந்த்ரோபாலஜிஸ், கெமிக்கல் சயன்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், கிரிமினாலஜிஸ் இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நான் கெமிக்கல் சயன்ஸ் மட்டும் அப்ளை பண்றேன். டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் என்ன சிலபஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அதே சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. இதுல டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகோ பிளஸ் வந்து அவங்களுடைய நேம் மட்டும் மாத்தி குடுத்துட்டு, சப்ஜெக்ட் கெமிக்கல் சயன்ஸ் கோடு நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சிஎஸ்ஆர் நெட் சிலபஸ் அதே சிலபஸ் தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் வந்து வாங்கி படிக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் வந்து நெறையா பண்ணணும். ஏன்னா சிஎஸ்ஆர் பேஸ் பண்ணி தான் நான் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணாங்களோ, அது போல தான் நாங்களும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோங்கிறனால, நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் சிஎஸ்ஆர் எக்ஸாம் இதுவரைக்கும் கண்டக்ட் பண்ண அந்த கொஸ்டின்ஸ் புக்லெட் வாங்கிட்டு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் வந்து நெறையா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பிராக்டிஸ் பண்ணாம நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, கன்டினியூஸா படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் வாங்கி, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா உங்களால வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்காது. ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயில். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க். நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.